ஈரோடு மாவட்டம் பவானியில வீட்டில் தனியா வசிச்சுட்டு வந்த 74 வயது மூதாட்டியை தாக்கி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய 2 போதை இளைஞர்களுக்கு தர்ம அடி கொடுத்து பொதுமக்கள் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்க சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதிகாலை நேரத்துல குடிபோதையில மூதாட்டியோட வீட்டுக்குள்ள புகுந்த 2 இளைஞர்கள் வீட்டில இருந்த பித்தளை பாத்திரங்களை திருடி இருக்காங்க. அப்ப விழிச்சுக்கிட்ட மூதாட்டி சத்தம் போடவே அதிர்ச்சி அடைஞ்ச அந்த நபர்கள் மூதாட்டிய பலமா தாக்கியிருக்காங்க. மேலும் மூதாட்டியை கீழே தள்ளி கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமையிலையும் ஈடுபட்டிருக்காங்க. மூதாட்டியோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்கு வந்து தப்பி ஓட முயன்ற 2 பேரையும் மடக்கி பிடிச்சு தர்ம அடி கொடுத்திருக்காங்க. மயக்க நிலையில மீட்கப்பட்ட மூதாட்டிய பவானி அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிச்சு இப்ப அவர் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவிலையும் இருக்காங்க. தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு வந்த பவானி போலீசார் மது போதையில் இருந்த ஹரிகுமார், கிரி ஆகிய 2 இளைஞர்களையும் கைது செஞ்சு அவங்க மேல பாலியல் வன்கொடுமை, கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல கைது செய்யப்பட்டுள்ள கிரி மேல ஏற்கனவே பவானி காவல் நிலையத்துல குற்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.